எல்லா பிள்ளைங்களும் மாட்டிட்டு இருக்கிறீங்க. எல்லா குடும்பத்தின் ஒருவேளை ஆணாக இருக்கலாம், இல்லை பெண்ணாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம். யாராவது ஒருவர் இந்த சூழ்நிலையில் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்கன்னா அது முழு குடும்பத்தையும் பாதிக்கும் என்பதை நீங்கள் முதலாவது உணர்ந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் பேசும்போதே நீங்கள் அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சிங்கன்னா, நீங்கள் கூப்பிடும்போது அவர் உங்கள் வார்த்தைக்கு செவி கொடுத்து உங்கள் வாழ்க்கையில் இருக்க போராட்டங்களை கர்த்தர் மாற்றுவார். ஆனால் நீங்கள் கீழ்ப்படியில் கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியாமல் செவி சாய்க்காமல் விட்டுட்டீங்கன்னா, நீங்கள் ஆபத்து நாளில் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது அவர் உங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்க மாட்டார். அவர் உங்களை விசாரிக்க மாட்டார். உங்களை அவர் கைவிட்டு விடுவார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். ரீமா சந்து ரியாந்தராப்பா. இந்த கிருபை என்பது நாம் மன்னிக்கப்படுவதற்காக, ரட்சிக்கப்படுவதற்காகவே இந்த கிருபையை கர்த்தர் வைத்திருக்கிறார். என்னதான் தப்பு பண்ணாலும் கர்த்தர் மன்னிப்பார் என்பது திட்டம் அல்ல. ஒரு கட்டத்தில் கர்த்தர் உங்களை கைவிட்டு விடுவார். எச்சரிக்கையாக இருங்க. கர்த்தருக்கு பயந்து வாழ ஆரம்பிங்க. உங்கள் ஜெப குறிப்புகளை நீங்கள் தாராளமாய் பதிவு செய்யலாம். உங்களுக்காக ஜெபித்து தேவ ஆலோசனைகளை வழங்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன். தனிப்பட்ட விதத்தில் ஜெபிக்க வேண்டும் என்கிற வாஞ்சை இருக்குமானாலும் நீங்கள் மேலே குறிப்பிட்டிருக்கிற அந்த நம்பரை கூப்பிடலாம். அது மட்டுமல்லாது திருச்சி வெள்ளக்கோயில் பகுதியில் நாங்கள் சபைகளை நடத்தி கொண்டிருக்கிறோம். விடுதலை மற்றும் ஆலோசனை தேவைப்படுவோர்கள் நேரில் வந்து உங்கள் ஆலோசனைகளையும் விடுதலையும் நீங்கள் பெற்று செல்ல அது உங்களுக்கு உதவியாக இருக்கும். நன்றிப்பா. ரபசந்து உரியாந்தராப்பா ப்ரேயரில் இணைந்திருக்கிற அருமையான சகோதரி பிரீதாக்காக ஜெபிக்கிறேன். அருமையான சகோதரி சங்கீதாக்காக ஜெபிக்கிறேன். அருமையான சகோதரன் ஆனந்தராஜ்காக ஜெபிக்கிறேன். நன்றிப்பா, நன்றிப்பா. அதே போல் அருமையான சகோதரி இந்திராணிக்காக ஜெபிக்கிறேன். அதே போல் சரோஜா சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன். அதே போல் அருமையான சகோதரி சோனியா சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன். தேவ கரம் என்னோடு கூட இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் தேவ அபிஷேகம் இறங்குவதற்காக, தேவ வல்லமைகள் இறங்குவதற்காக நன்றி. ரபசந்து ரியாந்தனப்பா. அதே போல் ஆவிக்குரிய வாழ்க்கையில் கேள்விகள் இருக்குமானால், சந்தேகங்கள் இருக்குமானால் நீங்கள் பதிவிடலாம். நீங்கள் பதிவிடும்போது அதற்கான பதில்களை அளிக்கவும் நான் ஆயத்தமாக இருக்கிறேன். அந்த பதில்கள் உங்களுக்கு மட்டுமல்லாது இதை பார்த்து கொண்டிருக்கிற எல்லா தேவ ஜனங்களுக்கும் அது மிகவும் பிரயோஜனமாய் இருக்கும் என்பதில் மாற்றமில்லை. சந்தோஷமாய் தேவனிடத்தில் உண்மையாய் வாஞ்சையாய் தாகமாய் இருக்கும்போது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அநேக நன்மைகளை செய்வேன் என்று வாக்கு பண்ணுகிறார். நீங்கள் உங்களை பார்க்கும்போதே அநேகருக்கு ஆச்சரியமாக இருக்கும். இவர்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்வார். கர்த்தர் நம்மோடு கூட இருக்க வேண்டும். அதற்கு ஏற்றாற்போல் கர்த்தர் விரும்புகிறபடி கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நாம் வாழும்போது தேவன் நம்மை விட்டு விலகுவதில்லை. தேவன் நம்மை கைவிடுவதும் இல்லை. தேவன் நம்மை அதிகமாய் நேசித்து கிருபையாய் வழி நடத்துகிறவராயிருக்கிறார். அது மட்டுமல்லாது அநேக தேவ திட்டங்களை, ரகசியங்களை கர்த்தர் உங்களோடு பேசுவார். மோசையை பார்க்குறோம். என்னோடு கூட கர்த்தர் முகமுகமாய் பேசினார். ஒரு நண்பனை போல பேசினார். ஏன் உங்களிடமும் தேவன் அப்படி பேச ஆயத்தமாக இருக்கிறார். உங்களை நீங்கள் ஒப்புக்கொடுங்கள். ரீமா சந்து ரியாந்தனாப்பா. கர்த்தர் என்னோடு பேசியிருக்கிறார் பாஸ்டர். நான் என்னை முற்றிலுமாய் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். என்னை கர்த்தர் எடுத்து பயன்படுத்தட்டும். நான் முதலாவது எனக்கும் என் குடும்பத்திற்கும் என்னை சுற்றி இருக்கிற என்னுடைய பகுதிக்கும் நான் ஆசீர்வாதமாய் மாற என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் என்று நீங்கள் அர்ப்பணிப்பீர்களானா ரிம சந்து ரியந்தராப்பா ரிம கரோ ஷதூரியந்தரா. நன்றிப்பா, 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 நன்றிப்பா. அர்ப்பணிப்போடு ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மீதும் தேவ அபிஷேகம், தேவ ஆசீர்வாதம், தேவ கிருபையும் இறங்குவதற்காக நன்றிப்பா. ரஷத்தோகா தியந்தரா ஷதூரியந்தராப்பா. அர்ப்பணிக்கிறேன் முழு குடும்பமாக, நானும் என் பிள்ளைகளும் உந்தனின் சேவைக்காக அர்ப்பணிக்கிறேன்.
முழு குடும்பம்